வயதான பாட்டி கோமதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமமான மேலத்தூரில் வாழ்ந்தாள். தினமும் காலை எழுந்ததும் கோயிலுக்கு போய் பூஜை செய்து மாடையில் அமர்ந்து பசுமை நிலங்களை பார்த்து தியானிப்பது அவளுக்கு வழக்கம். அவளுக்கு ஒரே மகன் முருகேசன். நகரத்துக்கு வேலைக்காக போனவன் பல வருடங்களாக வீட்டுக்கு வரவில்லை. ஆரம்பத்தில் வாரம் ஒரு முறை கடிதம் எழுதி அனுப்புவான். பிறகு மாதத்தில் ஒரு முறை. பின்னர் அந்த கடிதங்களும் களையெறிந்து விட்டன. அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் என்ற நம்பிக்கையோடு கோமதி பாட்டி அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் பாட்டி வீட்டின் வாசலில் உட்கார்ந்திருந்த போது பக்கத்து வீட்டு சீனு பைக்கில் வந்து நின்றான். பாட்டி, இந்த கடிதம் உங்களுக்கு தான் போல என்றான். பாட்டி ஆச்சரியமாக கடிதத்தை எடுத்தாள். முருகேசன் என்ற பெயரை பார்த்ததும் கண்களில் கண்ணீர். கடிதத்தை திறந்தாள். அன்பும் காதலும் உள்ள என் அம்மாவுக்கு நான் நன்றாக இருக்கிறேன். வேலை நல்லபடியாக செற்றிருக்கிறது. உங்களை நினைத்தே வாழ்கிறேன். இந்த மாதம் 10 நாளுக்குள்ளே கிராமத்துக்கு வருகிறேன். என் மகளையும் உங்களுக்கு காண்பிக்க ஆசை. அவளுக்கு கோமதி என்று உங்கள் பெயரை வைத்திருக்கேன். உங்கள் செல்லப்பிள்ளை முருகேசன். கடிதத்தை படிக்கும்போது பாட்டியின் இதயம் மகிழ்ச்சியில் வெடிக்கப் போகிற மாதிரி இருந்தது. அவளுக்கு இன்னொரு தலைமுறை கோமதி குட்டி வரப்போகிறாள் என்பதை அறிந்ததும் முகம் முழுக்க ஒளிக்கிற கதிர்விழிகள் தெரிந்தன. மறுநாள் முதல் பாட்டி வீட்டு முற்றத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தாள். பழைய கதவை ஒட்டி நின்று பார்த்தாள். இந்த கதவுல தான் அவன் போனா, இப்ப அதே கதவுல வந்து வைக்கான் என்ற நம்பிக்கையுடன் அந்த கதவை சுத்தமாக்கி பூச்சிட சொன்னாள். கிராம மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். பாட்டிக்கு என்ன ஆனது, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க என்று கேட்டனர். 10 நாட்களில் பைக்கின் சத்தம் கேட்டது. வாசல் கதவு திறந்தது. முருகேசன் கையில் தன் குழந்தையுடன் உள்ளே வந்தான். அந்த குழந்தை பாட்டியின் முகத்தை பார்த்து சிரித்தது. இவள்தான் உங்கள் பேரன் கோமதி என்றான் முருகேசன். பாட்டி குழந்தையை கட்டிக்கொண்டு அழுதாள். சந்தோஷ கண்ணீர் அது. வீட்டின் பழைய கதவு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வாயிலாக மாறியது. நம்மை விட்டு தொலைந்து போனவர்கள் பாசம் கொண்ட பந்தங்களை மறந்துவிட முடியாது. ஒரு நாள் அவர்கள் திரும்பி வருவார்கள். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள்.